வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் டி.எம். ஜெயரத்னவின் புதல்வர் அனுராத ஜெயரத்ன கைது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான இயலுமை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவிப்பு. புதிய அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. அமெரிக்க பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக ஜனாதிபதி பராக் ஒபாமா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் டி.எம். ஜெயரத்னவின் புதல்வரும் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான அனுராத ஜெயரத்ன போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் புதிய ஜனநாயக முன்னணியின் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியமை, துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அச்சுறுத்தல் விடுத்தமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தன. மாகாண சபை உறுப்பினர் அனுராத ஜெயரத்னவுடன் மேலும் 3 போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தெவரபெரும கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளார். அகலவத்த நகரில் பிரதேச அரசியல்வாதியொருவர் மீது தாக்குதல் நடத்தி அவரை முழந்தாளிட வைத்தமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளின் பேரில் அவரை கைது செய்வதற்காக கடந்த சில தினங்களாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான இயலுமை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. மின்சக்தி சட்டத்துக்கு அமைய 6 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என சபையின் தலைவர் அனுர விஜயபால குறிப்பிட்டார். ஆயினும் கடந்த காலங்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் நிலக்கரியின் விலைகளில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி மற்றும் நீர்த்தக்கங்களை அண்மித்த பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்தல் ஆகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு மின்கட்டண திருத்தம் தொடர்பில் ஆராய முடியும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் அனுர விஜயபால தெரிவிக்கின்றார். தற்போது அனைத்து விடயங்களும் சீராக காணப்படுவதாக அனுர விஜயபால குறிப்பிட்டார். இதற்கமைய மின்சக்தி சட்டத்துக்கு அமைய இந்த செயற்பாட்டினை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். கடந்த ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் எரிபொருட்களின் விலை உட்பட முக்கிய மானியங்கள் வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் ஆராய்வதாகவும் அவர் தெரிவித்தார். அதன் பின்னர் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் கூறினார். திரைசேரியுடன் கலந்துரையாடி பொதுமக்களுக்கான மின்கட்டணம் தொடர்பில் வழங்கக்கூடிய நிவாரணங்களை எதிர்வரும் காலங்களில் பெற்றுக் கொடுக்க உள்ளதாக அனுர விஜயபால குறிப்பிட்டார். புதிய அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் அது குறித்த மக்களின் கருத்துக்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். பொருளாதார பின்னடைவு குறித்து எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்றத்தில் தெரிவிக்க உள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அமைச்சர் குறிப்பிட்டார். இடைக்கால வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் 29ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மக்கள் நம்பிக்கைக்கு அமையவே மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஆட்சி அமைத்தனர். வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றுவார்களா என மக்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறே செயற்படுவோம் என்று நாம் உறுதியளிக்கின்றோம். நாட்டில் மோசமான பொருளாதார நிலைமை காணப்பட்ட போதே நாம் பொறுப்பேற்றோம். நீண்ட நாட்கள் செல்வதற்கு முன்னர் இது குறித்து நாம் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடுவோம். அத்துடன் மிகுந்த ஒற்றுமையை நான் காண்கின்றேன். திறந்த நிதியமைச்சாக இவ்வாறே நாம் செயற்பட விரும்புகின்றோம். 11 வருடங்களாக இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான வெற்றிடத்தை நிரப்பி அதற்கு புத்துயிர் அளித்துள்ளோம். முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டுக்கு ஏற்ற கொள்கை மற்றும் கருத்துக்கள் இருக்குமாயின் தயவு செய்து நமக்கு அறிவிக்குமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் அறியாத விடயங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அவ்வாறான ஒரு மனிதாபிமானம் கொண்ட அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களுடைய பெருமதி வாய்ந்த கருத்துக்கள் நமக்கு அவசியம். அது குறித்து பெருமை கொள்கின்றோம். எதிர்வரும் 29ஆம் தேதி இந்த நிவாரண நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதாக நாம் உறுதியளித்திருந்தோம். அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். நாட்டின் பல மாவட்டங்களிலும் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் மரக்கறிகளின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. 1 கிலோ பச்சை மிளகாயின் விலை 900 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. அத்துடன் கேரட், லீக்ஸ், கோவா, பீட்ரூட், தக்காளி, போஞ்சி போன்ற மரக்கறிகள் 1 கிலோ 400 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மழையுடன் கூடிய வானிலையே இந்த விலையேற்றத்துக்கான காரணம் என அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
கிளிநொச்சி மாவட்டத்திலும் மரக்கறிகளின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய கடும் வறட்சியின் பின்னர் ஏற்பட்ட வெள்ளத்தினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னொரு போதும் இல்லாத வகையில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதால் மக்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பைத்தங்கா 240 ரூபா சில்லற விலை. 1/4 கிலோ பைத்தங்கா 60 ரூபா வித்தனாங்க. இன்றைக்கு 1/4 கிலோ பைத்தங்கா 40 ரூபா விற்கக்கூடிய அளவுக்கு பைத்தங்கா எல்லாம் குறைச்சிட்டு விலை. பைத்தங்கா வெண்டிக்காய் எல்லாம் 1/4 கிலோ 40 ரூபா வித்தாங்க. இப்போ இன்றைக்கு பைத்தங்கா வெண்டிக்காய் 120 ரூபா விற்கக்கூடிய மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு மரக்கறிகள் விலை குறைஞ்சு கொண்டு போது ஆனால் போதிய அளவு குறைக்கக்கூடிய மாதிரி இல்லை. இன்னொரு காலப்போக்கில் விலை குறையும் நம்பிக்கையா இருக்கிறோம். 1/2 கிலோ 1 கிலோன்னா வேண்டுவோம். மரக்கறி வந்தால் ஒரு கிழமை தேவையானதை வேண்டிட்டு போவோம். ஆனால் இப்போ 1/4 கிலோ தான் பண்ணக்கூடியதாக இருக்குது. எல்லாம் விலையாக தான் இருக்குது. மரக்கறி 1 கிலோ கத்திரிக்காய் 180 ரூபா 200 ரூபா ஊதுண்டு. போஞ்சிக்காயெல்லாம் அப்படி தான். இப்போ 1/4 கிலோ தான். கஷ்டம் தான். என்ன செய்யலாம்? 1/2 கிலோ சமைக்கிற இடத்துல இப்போ 1/4 கிலோ தான் காய்ச்சிரும். வருமானத்துக்கு தக்கன மாதிரி. ஜாயில சிடிபி சந்தி அருகே கூறிய ஆயுதத்தால் தாக்கி முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிடிபி சந்தியில் வெட்டுக்காயங்களுடன் ஒருவர் வீழ்ந்து கிடப்பதாக 119 என்ற போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு நேற்றிரவு தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முச்சக்கர வண்டியில் வழிமறித்த சிலர் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. நீண்ட நாள் பகையே கொலைக்கான காரணம் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மாவனல்ல லொல்லுகொட பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் விபத்துக்குள்ளானதில் 8 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி இன்று காலை மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மாணவர்களும் பஸ் சாரதியும் மாவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து வரும் 166வது ஊடக பயிற்சி செயலமர்வு நிகவரட்டியவில் இன்று நடைபெற்றது. 166வது செயலமர்வு நிகவரட்டிய கொபேகனே ஸ்ரீ பராக்கிரம தேசிய பாடசாலையில் இன்று நடைபெற்றது. செய்தி அறிக்கையிடல், செய்தி சேகரிப்பு மற்றும் நடைமுறை விடயங்கள் தொடர்பில் இதன்போது மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. நவீன ஊடகம் தொடர்பிலும் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இதன்போது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. பதுளை மடுல்சீம கொக்காகல பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு சொந்தமான கேப் வாகனம் ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வீட்டின் உரிமையாளரும் கேப் வாகனத்தை குறித்த வீட்டுக்கு கொண்டு வந்தவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிரசார நடவடிக்கைகளுக்காக இந்த கேப் வாகனம் பயன்படுத்தப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 3 வாரங்களில் 2597 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதில் 37% நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக அமைச்சின் தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர மேலும் சில மாவட்டங்களிலும் டெங்கு காய்ச்சலால் பிடிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.